ஆஃப்டர் பிரேக்கப் ஆர் டிவோர்ஸ் உடனே ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்களை கன்சிடர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு பிரேக்கப் இல்ல டிவோர்ஸ் அப்படின்னா அது மனசுல ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு தான் போகும். அந்த காயம் ஆறாம இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும் பொழுது அதே காயங்கள் அதனோட வலி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி சைக்கலாஜிக்கல் பாயிண்டட் கன்சிடர் பண்ணுங்க. 1 எமோஷனல் ஹீலிங், 2 செல்ஃப் கான்பிடன்ஸ், 3 இன்டென்ஷன் செக், 4 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், 5 கம்யூனிகேஷன். அதாவது நியூ ரிலேஷன்ஷிப் அந்த நபர்கிட்ட எல்லா விஷயங்களையும் மனசு விட்டு ஓப்பனா பேச முடியுதா? அதுதான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்புக்கான ஃபவுண்டேஷன் ஆஃப்டர் த பிரேக்கப். சிம்பிளா சொல்லணும்னா கடந்த கால வழிகளை கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூ லைஃப்குள்ள போறது மட்டும்தான் ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்.